ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது நம்மளோட முடி வளர்ச்சியை ரொம்ப வேகமாக வளர வைக்கிறதுக்கான 4 முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதை 4யுமே நம்ம ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன இன்க்ரீடியண்ட், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட்னும் இதை சொல்லுவாங்க. அதாவது இந்து உப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் தலைக்கு யூஸ் பண்ணியிருப்போம். கடையில் வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க போர்ஸில் பிளாக் ஆகிருக்கும். யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போர்ஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா போதுமான அளவுக்கு முடி வளர்ச்சி நம்மளுக்கு இருக்காது. முடி வளர்கிறதுக்கான தன்மை அதை அடைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஆகிருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கான தன்மை இந்த பிங்க் சால்ட்டில் இருக்குது. இந்த பிங்க் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் உப்பை விட கொஞ்சம் அதிக அளவில் மினரல்ஸும் நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சால்ட் தான் இருக்குது அப்படின்னா அதையுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பை க்ளீன் பண்ணுறது தான் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீடாக்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள். இப்போ இந்த பிங்க் சால்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஷாம்பு எப்பயுமே டைல்யூட் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஷாம்பு எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சமான ஷாம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஷாம்பு போதுமான அளவுக்கு எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக அளவில் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்தா தாராளமாக போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷாம்பு கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதால நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கப்பவே அது கொஞ்சமாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மாறிடும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னீங்கன்னா இது கூட நீங்கள் தண்ணி ஊற்றி ஷாம்பு இன்னுமே நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டீடாக்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. டீடாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு 2 நாள் வரைக்கும் வெறும் கோகோனட் ஆயிலை தவிர வேறு எதையுமே உங்களோட தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இது நம்மளோட ஹேரில் இருக்கிற டேமேஜஸ் அப்புறம் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும். இது எப்பயுமே நம்மளோட முடியில் வேறு ஏதாவது இந்த ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா முடி வளர்ச்சி நம்மளுக்கு அவ்வளோவா இருக்காது. அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் கிளிசரின். வெஜிடபிள் கிளிசரினாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் மெடிக்கலில் வாங்கினது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் வாங்கினதில்லை, ஸோ எனக்கு அது தெரியல. கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கிறேன். ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடது ரொம்பவே ட்ரை ஹேர், அதனால தான். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் கிளிசரின் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஷாம்பு கூட ஆட் பண்ணுறப்ப அந்த ஷாம்புவில் இருக்க கெமிக்கலோட தன்மையை அது கம்மியாக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மாறிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஷாம்புவை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. உங்களுக்கு இந்த ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்புறம் ட்ரைனஸ்லாம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னா கிளிசரின் ஆட் பண்ணதுமே நீங்கள் டேரெக்டாக இதை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா தண்ணி நீங்கள் இது கூட ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்ம முடியை ரொம்ப போட்டு கசக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ அதை பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டிலாக முடியை ஹேண்டில் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல். ஆலுவேரா நம்மளோட ஹேருக்கு எவ்வளோலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1-2 ஹேர் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், டேமேஜ்ட் ஹேராக இருக்கட்டும், டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நான் இன்றைக்கி ரெடிமேட் ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நம்ம இதுக்கு பதிலாக நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். அதில் இதை விட இன்னுமே பெனிஃபிட் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச ஆலுவேரா ஜெல்லை நீங்கள் உங்கள் ஷாம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நேச்சுரல் ஆலுவேராவே நல்லா நுரைச்சி வரும். நெக்ஸ்ட் ஷாம்பு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றி கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஷாம்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா ஆலோவேரா ஜெல் தனியாக ஷாம்பு தனியாக ஒரு மாதிரி ஆகிடும். நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷாம்பு டேரெக்டாகவே நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, வெள்ளை முடி வந்துடும் அப்படின்னு. தேன் வந்து நம்ம ரொம்ப அதிக அளவில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் கலரை வந்து ஒரு ஷேட் அது வந்து டிம் ஆக்கும். பட் முடியை வந்து வெள்ளையாலாம் அது மாற்றாது. ரொம்ப அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் அடிக்கடி தொடர்ந்து எப்பயாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஹனி வந்து நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நேச்சுரலாக நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கான தன்மை இதில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை ஹேர் இருக்கவங்க, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்கலாம் ஹனி வந்து யூஸ் பண்ணுங்கள் பயப்படாமல். இப்போ ஹனியும் வந்து சேம் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒயிட் ஹேர் ப்ராப்ளம், க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹனி வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இதுக்கு பதில் நான் ஷேர் பண்ணியிருக்க வேறு இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்க போகிறன்றதுக்காக கொஞ்சமாக நான் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. நம்ம அதிக அளவில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, பிரேக்கேஜ் இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை தவிர இன்னும் 2 முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், அதாவது சாதம் வடித்த தண்ணி. ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நார்மல் வாட்டருக்கு பதில் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் இந்த சாதம் வடித்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அது. அதையே நான் தனியாக ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்புவை நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் எந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து ஷாம்பு டைல்யூட் பண்ண யூஸ் பண்ணாலும் தண்ணிக்கு பதில் சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்கும். நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்களோட ஷாம்பு கூட ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் அளவுக்கு உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 4 எசென்ஷியல் ஆயில் வந்து முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது 4ம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா விசிபிளான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.